வணக்கம் நண்பா, இது உங்கள் டெக்னோ தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, இந்த வீடியோவில் வேறு லெவலான 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் என்ன பண்ண போகுது, அதுதான் செம சர்ப்ரைஸ். அது என்னென்னா, உங்கள் ஒரு வீடியோ சாங் பார்க்குறீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? ஒரு வீடியோ ப்ளஸ் ஆடியோ இருந்தால் தான் அது வீடியோ சாங், ஓகேவா? ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்பில் வந்து கிரியேட் பண்ண ஒரு செம்மையாக கிரியேட் பண்ணிக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு வீடியோ சாங்கை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது லைவ் எடிட்டிங்கில் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஆப் தான். அடுத்தது இன்னொரு ஆப் இருக்குது, அதுவும் இது சேம் வேலையை தான் பண்ணுதுன்னு சொல்லணும். ஆனால் செம்மையான 2 ஆப் இருக்குது. செம்மையான 2 ஆப் தான். நான் வந்து ஏன் லேட்டாக வீடியோ போடுறேன்னா, அது ஒரு காரணம் இருக்குது. நான் அந்த காரணத்தை வந்து லேட்டாக சொல்கிறேன். லேட்டாக சரி, ஓகே. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த ஆப் பற்றி வேறு லெவலாக உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ வந்து எண்ட் வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ். அடுத்தது இன்னொரு ஆப் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். அது மூவிஸ் ஏஜ். ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒன்று சொன்னாலுமே உங்களுக்கு இன்னொன்று சொன்ன மாதிரி தான் இருந்தாலும் நான் ரெண்டுத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு தேவையை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு மொபைல் எல்லாருக்குமே இருக்கிறது உண்டு. நீங்கள் வந்து சும்மா ஒரு மொபைல் வந்து கனெக்ஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மொபைல் வந்து கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுங்கள் பேஜை. ரீலோட் பண்ணிட்ட அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். வேறு லெவல் தான் சொல்லணும். வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான் இருக்கா. இந்த பீட்டா வெர்ஷனுக்கு எதுவுமே கிடையாது. சாதா வெர்ஷனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இது வந்து ப்ரோ வெர்ஷன், கிராக்ட் வெர்ஷன் சொல்கிறேன். இது நான் வந்து பே பண்ணிலாம் எடுக்கல, கிராக்ட் பண்ணி தான் எடுத்தேன். இது வந்து இது வந்து சேஃப் தான். நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். 1 மந்த் வந்து ரிவ்யூன்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே. வேறு லெவல் தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு. இது மாதிரி உங்கள் ஃபோன்லேயும் வந்து இது மாதிரி பண்ண முடியும். நான் வந்து ஒரு டெமோ வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிப்பேன். அதில் வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால அது வந்து நான் மியூசிக்கு வந்து போட முடியாது. வெறும் சாங் மட்டும் வச்சு வெறும் வீடியோ மட்டும் கேட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும் அது எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து ஒரு தடவையும் ஆன் பண்ணும்போதும் அந்த விஷுவலைசேஷன் வரும். அது வேறு லெவல் தான் இருக்கும்னு சொல்லணும். நான் வந்து சும்மா ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அது வந்து நான் இருங்க. இது வந்து செலக்ட் பண்ணிப்போம். இது செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த எட்ஜ் வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷுவலைசேஷன் எஃபெக்ட் வந்து காமிக்கும். வேறு லெவல்னு செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே அதுக்கேற்ற மாதிரி பேஸ் பண்ணி நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ. இது வந்து நான் லைவாக எடிட்டிங் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன் வீடியோ எஃபெக்ட்டை. இப்போ நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து எஃபெக்ட் வந்துன்னு இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளை கொடுத்துடலாம். அப்ளை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஷேர் பண்ணி இந்த ஆப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து கிளியராக புரியும். கஸ்டமைசேஷன் விசுவலைசேஷன் இருக்கும். கஸ்டமைசேஷன் விசுவலைசேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து ஹையில் வைக்காதீங்க. எப்போவுமே ஓரளவுக்கு கம்மியாக வைங்க. ஓரளவு கம்மியாக வச்சிங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க ஹை ரேட் கன்சியூம்ஸ் மோர் பேட்டரின்னு. அதனால் ஒரு கம்மியாக வைங்க. ஆடியோ ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து கம்மியாக வைங்க. ஹை ரேட் கன்சியூம்ஸ் மோர் பேட்டரி. அதனால் அது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஏன் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிற வாய்ப்பு இல்லைன்னு. நான் வந்து அவங்களே வந்து ஒரு மினிமமாக கொடுத்துருப்பாங்க. அதோட கொஞ்சம் ஒரு மினிமம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு சேஃப் தான். அப்புறமா கீழே இருக்கிற ஹைட் வந்து உங்கள் இஷ்டம். அது வந்து பெருசாக்கிறதோ உங்களோட இஷ்டம். பெருசு ஓவர் ஆக்கிடாங்க, ஏன்னா வீடியோ ஃபுல்லாக மறைச்சிரும். ஒரு கம்மியான அளவுக்கு வச்சுருங்க. டன் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. பேக் கொடுத்துருங்க. அப்புறமா செட்டிங் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் நான் வந்து செட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. யூஆர்ஸில் போய்ட்டு நீங்களும் புதுசாக உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். யூஆர் ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷனை. இதில் வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பார்ஸு நிறைய இருக்குது. ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் நம்மளால் எது வேணாலும் சூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு இதில் வச்சுக்க முடியும். சைஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணலாம். எவ்வளோ தூரத்துக்கு வந்து வரணும். ஹைட் வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும். ஸ்ப்ரெட் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லாத்தையும் வந்து காமிக்க முடியும். ஆனால் நல்லாயிருக்கு. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நான் ஓகே கொடுத்துறேன். இது நம்ம ஃபேவரெட்டில் வந்து ஆட் ஆகிடும். க்ரியேஷன்ஸில் நம்ம வந்து செட்டிங் பார்க்கணும். நல்லா செட்டிங் போய்ட்டு கஸ்டமைஸ் விசுவலைசேஷன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கீழே அந்த எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரேண்டம் மோட் கண்டிப்பாக இந்த எல்லா ஃபோன்லேயும் வந்து நீங்கள் ரேண்டம் மோட் பண்ணி ஆன் பண்ணி தான் ஆகணும். உங்கள் ஃபோன்லேயும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்லேயும் சரி, நீங்கள் ஒரு சஜஷன் கொடுக்கணுன்னா இந்த எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் புரியும். ரேண்டம் மோடு வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணாலுமே இந்த ரேண்டம் மோடு ஆனில் தான் இருக்கணும்.
ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு விசிபிள் ஓவர் ஆப்ஸ் வந்து யூடியூப்னு இருக்குது. நீங்கள் எந்தெந்த ஆப் மேலே வந்து இந்த ஆப் வந்து ரன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் யூடியூப்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ண போகிறோம், அதில் டெமோ வீடியோ காமிக்க போகிறோம். அதனால் யூடியூப் ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். வேறு வந்து ஹைட் ஆன் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும், அது எதுவுமே பண்ணாதீங்க. ஹைட் இன் லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோனை வந்து ஓரியன்டேஷன் மாற்றும் போது, அதாவது லேண்ட்ஸ்கேப் மோடில் வைக்கும்போது அந்த ஆப் வந்து வேலை செய்யாது. அது மாதிரி வச்சுருக்காங்க. விஷுவலைசேஷன் பொசிஷன் வந்து வேறு லெவல் தான் சொல்லணும். இது வந்து எனக்கு முக்கியமாக பிடிச்சது. நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் வேறு லெவலில். நீங்கள் எந்த இடத்துல வந்து வைக்க போகிறீங்க, ப்ளேஸ் விஷுவலைசேஷன் அபோவ் நேபாருக்கு மேலேயா இல்லை நேபார் கீழேயா, அதாவது கீழே வந்து அந்த பார் இருக்கும் தெரியுமா, நீங்கள் வந்து பேக் பட்டன், அது ஹோம் பட்டன், அப்புறமா ரீசன்ட் பட்டன், டேப் பட்டன், அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் மேலே வச்சுக்கலாம். அதுக்கும் மேலே வந்து டாப்பில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வர மாதிரி வச்சுக்க முடியும். நான் வந்து இது வரையும் இந்த ஆப்பை பற்றி சொல்லியாச்சு. இது வந்து மூவ் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, லெஃப்ட்டாக ரைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது நான் வந்து ஒரு அளவுக்கு கிளியராக வச்சுட்டேன். இது மேலே போகிறது, கீழே வருது, அப் அண்ட் டவுனு, இது எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, டன் கொடுத்துட்டு அவ்வளோதான். இந்த ஆப் வந்து இப்போ நான் வந்து அடுத்த ஆப்பும் செட் பண்ணிடுறேன். 2 ஆப்பையும் ஒன்றா வந்து வேறு லெவலில் செஞ்சு செம்மையாக பண்ண விடலாம். அவங்க க்ரியேட்டிங் அளவு பாருங்கள், வேறு லெவலில் க்ரியேட்டிவிட்டி தான் சொல்லணும். அடுத்த ஆப் பார்க்கலாம். இந்த ஆப் வந்து மூவிஸ் எட்ஜ், அது அவங்களோட இன்னொரு வெர்ஷன் தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வரும் சைட்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கலர் வேரியண்ட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து கிராக் வெர்ஷன் தான் நண்பா. யாரும் வந்து இது இப்போ ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுத்த லிங்க் வந்து இறக்குங்க. ஆனால் வந்து ப்ரோ வெர்ஷனில் இதில் இருக்காது. சாரி, இந்த நார்மல் வெர்ஷனில் இதில் இருக்காது. ப்ரோ வெர்ஷனில் தான் இது அன்லாக் ஆயிருக்கும். அதனால் நீங்கள் பிடிச்சிருந்தா முதல்ல வந்து நார்மல் வெர்ஷனை போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து கிராக் வெர்ஷன் வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் வேறு லெவலில் இருக்குப்பா, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வந்து நீங்களே சொல்லுவீங்க. நான் வந்து ஒரு மந்த்தாக யூஸ் பண்ணின்னு இருக்கேன். வேறு லெவல் தான் சொல்லணும். நான் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அது வீடியோ சாங்ஸ் பார்க்கும்போது ஒரு எடிட்டிங் வந்து ஃபீல் கொடுக்குது. வேறு லெவல் ஃபீல், லைவ் எடிட்டிங் ஃபீல் கொடுக்குது. நீங்கள் ஹெட்செட்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது இருட்டு ரூமில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நான் டெமோ காமிச்சிடுறேன். அது வேறு டெமோ காமிச்சிடுறேன். இது மேலே லைன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வேரியண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு பிடிச்சது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் லைன்ஸ் தான். நான் இதை வச்சே ஒரு டெமோ வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேரியண்ட் இருக்குது. சேஸ் சரௌண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் சரௌண்டு பேர். திக்னஸ் வந்து இது பண்ணிக்கலாம். டேரெக்ஷன்ஸ் வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக மாற்ற முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது. லென்த் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்து ஒரு வாட்டி வந்து அந்த கேப் வரணும், அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகினே ஒரு கண்டினியூஸ் ஸ்ப்ரெட் வரணுமா இல்லை கொஞ்சம் ஸ்ப்ரெட் வந்தால் போதுமா, அது மாதிரி நீங்கள் தான் கிளிக் பண்ணிக்கணும். மாசம் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணி முடியும். சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வேரியண்ட்டில் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த கலர் வேறு லெவல் தான் சொல்லணும். வேறு லெவல் கலர் சொல்லணும். ஆட்டோ அப்ளை ஆல்பம் கலர்ஸ் கொடுத்துறாதீங்க. அப்புறமா வந்து அதுவே ரேண்டம் பிக் பண்ணிக்கும். இதை வந்து சூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இது வந்து வேறு இது ஃபயர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். அதனால் கிராக் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேறு லெவல் தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். எரிகிற மாதிரி, நெருப்பு எரிகிற மாதிரி இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்கும். அதனால சொல்கிறேன் வேறு லெவல் பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு நார்மலாக இது வச்சிடுறேன். பேக் வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து டெமோ வீடியோ பண்ண போகிறோம். இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் எனேபிள் விஷுவலைசேஷன் ஆன் பண்ணிவிடுங்க. யூஸ் ஆடியோ ஒன்லி மோட் ஃபார் மீடியா ஆப்ஸ் வந்து ஃப்ரம் மீடியா ஆப்ஸ் வந்து இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இதில் இருக்குது எல்லாமே இருக்கும். டிம் பேக்ரவுண்ட் வந்து இது அப்படியே வந்து இப்போ அவங்க கொடுத்த இதுலேயே இருக்கட்டும், ஆன்லேயே. ஆன் பண்ணலன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. ரேண்டம் மோட் கண்டிப்பாக இந்த ஆப்லேயும் வந்து ஆனில் தான் இருக்கணும். மீதி எல்லாமே சேம் தான். விசிபிலிட்டி ஆப்ஷன் வந்து இது ஆல் ஆப்ஷனே இருக்கட்டும், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப வாய் வளருதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. டிஃபைன் ஸ்க்ரீன் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரவுண்டாக இல்லை பேடிங் பண்ணால் கீழே சைடில் இதுமாரி பண்ணிக்க முடியும். ரவுண்ட்னஸ் வந்து இன்னும் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற மாதிரி விட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்துற டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். அவங்க டெமோ வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி சேனல் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். ஓகே, டெமோ வீடியோ பாருங்கள். You going crazy? Oh no, no. King, this shit fuego. Can't breathe in toxic skies. Pollute me with your lies. Yeah, I thought that I'd die. Whoa. I cannot breathe through toxic skies. You pollute me with your lies. Thought I'd die along with my sense of time, and I'm not alright. Feel trapped in my mind. I can't escape even if I try to. Little too late, too weak and too kind. My heart is on fire and I'm burning alive, so I guess I'm not fine. Still trapped in my mind. All the day been in my mind for days.
Wish I could get away. You know it isn't safe for me to be in this. இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வேறு லெவலாக நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன பண்ணுது, அந்த ஆப்பில் என்ன யூஸ்னு. இப்போ நான் வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா ஏன் வீடியோஸ் வந்து லேட்டாக வருதுன்னு. நம்மளுக்கு வந்து இன்னொரு சேனலும் இருக்குது நண்பா. மியூசிக்கில் ஒரு சேனல் இருக்குது, டெக் மியூசிக்கல்ஸ்ன்றது அந்த சேனல் நேம். நீங்கள் வந்து ஏற்கனவே ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து நம்மளோட அடுத்த சேனல்னு. நீங்கள் வந்து அந்த சேனல் பார்க்கணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். மியூசிக் லவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆப்பையும் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம், அதுவும் ஒர்க் ஆகும். அது நான் வந்து ரிவ்யூ சொன்ன மாதிரி தான் இந்த ஆப் வந்து வேற லெவல் தான் சொல்லணும். அந்த கிரியேட்டர் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. நான் வந்து இந்த ப்ரோ வெர்ஷன் வந்து அன்லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். கிராக்டு வெர்ஷன் இறக்கியிருக்கேன். இந்த கிராக்டு வெர்ஷன் இறக்கி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரல. நான் அவாஸ்ட்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு வைரஸ் எதுவுமே இல்லைன்னு தான் வந்துச்சு. கிராக் பண்ணவங்க வந்து வேற லெவல் தான் கிராக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிராக் பண்ண ஆப்பும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள மெயின் ஆப்பும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும்னா மெயின் ஆப் முதல்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மட்டும் கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஆனால் வந்து கிராக்டு வெர்ஷன் சேஃப் தான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எந்த இஷ்யூவும் வரல. ஆனால் வேற லெவல் தான் சொல்லணும். நான் வந்து எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும் அந்த விஷுவலைசேஷன் வந்துடும், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் வாட்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் முக்கியமாக கேட்பீங்க, ட்ராப் ஆகாதாடா, பேட்டரி வந்து ட்ரெயினே ஆகாதாடான்னு கேட்பீங்க. ட்ரெயின் வந்து அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரெயின் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கிரியேட் பண்ணல. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சொன்ன மாதிரி மினிமம் ரேட்டில் குறைச்சி வச்சிங்கன்னா ட்ரெயினே ஆகாது. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ போடுறோம். 1 month ரிவ்யூன்னு நீங்கள் வச்சுங்க, வேறு லெவல்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஒன்று சொல்லியிருந்தேன் அல்லவா, அது வந்து மியூசிக் சேனல். அது வந்து 10 வீடியோஸ் to 12 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோக்கும் 3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த வீடியோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது, ரீகம்போஸ் பண்ணி வேறு லெவல் தான் பண்ணணும். அது வந்து எடிட்டிங் நிறைய ஒர்க்லாம் இருந்தது. அதனால வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த சேனலை போய் பாருங்கள். நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா வேறு லெவல் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால தான் வீடியோஸ் வந்து லேட் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம அப்கமிங் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். நம்ம வந்து 1K ரீச் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது, நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கையிலையும் இருக்குது. வாங்க ஒன்றா சேர்ந்து உழைப்போம். ஏன்னா நீங்கள் வந்து 500 பேர் வந்து நீங்கள் என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுத்தாகணும். நான் உங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு வீடியோ கொடுக்கணும். ஓகே, இதுக்கு மேலே வந்து அந்த சேனல்லையும் வீடியோ வரும், இந்த சேனலும் வீடியோ வரும். நான் இன்னொரு வீடியோ அதை போஸ்ட் பண்ண போகிறேன். யார் யார் பார்க்க போகிறீங்களோ அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் டெக்னோ தமிழ். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன வந்து இதுல இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் டெக்னோ தமிழ். வணக்கம், நன்றி, வணக்கம். தமிழ் கற்போம், தமிழை வளர்ப்போம்.